வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வேர்க்கடலையை ஒரு கப் எடுத்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், பொட்டுக்கடலை ஒரு 2 கை அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது அது நல்லா பவுடர் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிடுங்க நைஸாக. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணதை ஒரு இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அடுத்தது அதுக்கு தேவையான தேங்காய் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 5-6 சில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, போட்டுக்கலாம். நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துருக்கேன். மல்லி இலை இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். நம்ம பச்சை மிளகாய் வேறு ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இல்லை மிளகாத்தூள் வேணான்னா நீங்கள் பச்சை மிளகாயே ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட வேண்டாம். லைட்டாக தெளித்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா வடை ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம ஊற வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி தொளிக்க வேண்டியதில்லை, அதில் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியே இருக்கும். ஸோ அதனால் அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம தண்ணியே எதுவுமே தெளிக்கலை, அதோட தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேர்க்கடலை நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஊறிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக இந்த மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாவு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு வடை கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு இதுக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ அரைக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துருந்தோம். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லை, ரொம்பவும் கெட்டியாக இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேர்க்கடலையில் செஞ்ச வடைன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதில் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம சிம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே அது வடை கருகிரும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ நம்ம சிம்லேயே வச்சு இதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா வெந்துருச்சு வடை. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வடை, குழந்தைய கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம சிம்லேயே வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இந்த கலருக்கு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கருகிற மாதிரி ஆயிரும் வடை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வடை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் தி டேஸ்ட்.